வெல்கம் பேக் டு மை சேனல். இது அடுத்த வீட்டு அடுப்பங்கரையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வாழைக்காயை நல்லா ஸ்க்யூபாக ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 50% குக் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப குக் பண்ண வேண்டாம், ஒரு 50% குக் ஆனாவே போதும். மீதி 50% வந்து நம்ம ஃப்ரை ஆயில் ஊற்றி தாளிச்சிட்டு நம்ம ஃப்ரை பண்ணுவோம், அதில் குக் ஆகிக்கும். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 50% குக் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ரொம்ப ஆட் பண்ணாமல் கரெக்டான அளவு தண்ணி ஆட் பண்ணால் போதும். தண்ணி வடிக்கிற அளவுக்குலாம் ஆட் பண்ண வேண்டாம். தனியாக எடுத்துட்டு இப்போ நம்ம வேக வச்சதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டு இதே கடாயிலேயே ஆயில் ஆட் பண்ணி நம்ம இப்போ தாளிப்பு கொடுப்போம். அதுக்கு 50% வெந்தால் போதும், ரொம்ப வேக வேண்டாம். ரொம்ப வெந்தால் நம்ம வதக்கும் போது கரண்டியில் அங்கிட்டு இங்கிட்டு பெரட்டி விடும்போது குழஞ்சிரும். நல்லா இதே அந்த ஸ்க்யூப் அப்படியே மாறாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு 50% வெந்தாவே சரியாக இருக்கும். ஆயிலில் ஃப்ரை ஆகிறதுக்கும் அது வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். அதே கடாயிலே இப்போ தேவையான அளவு ஃப்ரைக்கு ஆயில் ஆட் பண்ணுங்கள். நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை பூண்டு அதையும் ஆட் பண்ணி தாளிப்பு கொடுத்துடணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வாழைக்காயை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஆட் பண்ணி உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். உப்பெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இதை வேக வச்சதை மட்டும் ஆட் பண்ணி நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் லோவாக ஸ்லிம்மாக கேஸை வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லிம்மாக கேஸை வச்சுட்டு ஸ்லிம் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா கொத்தமல்லி தழை கடைசியாக தூவி இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும். சிம்பிளான ஒரு வாழைக்காய் ஃப்ரை. இதுக்கு வந்து நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணாமல் சாம்பார் தூள் ஆட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.